ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் CA 360 நடப்பு நிகழ்வுகளுக்கான டேப் IA செகண்ட் பிரத்யேக சேனல். நாம் இன்னைக்கு ஏப்ரல் 4, 5 மற்றும் 6 ஆகிய 3 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு கவனமாக பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கம்ப்ளீட்ஸ்ல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்ல நம்மளுடைய டேப் IAS அகாடமி மற்றும் டேப் CA 360 ஆகிய இரு சேனல்களையும் நடைபெறும். இதுவரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் IAS அகாடமி அல்லது டேப் CA 360 டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பாக நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு அறிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய டேப் IAS அகாடமி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் EEE அதாவது TNPSCயில் AETA தேர்வுக்காக தயாராகக்கூடிய EEE டிபார்ட்மெண்ட் மாணாக்கர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸ்வெல் 2.0 அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய பயிற்சி வகுப்புகள் நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். அதனுடைய முதலாவது வகுப்பு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரோ கிளாஸ் வந்து ஓப்பன் டு ஆல் ஃப்ரீயாகவே நடத்தப்படுகிறது. நம்மளுடைய இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் 11 மணிலேருந்து இந்த கிளாஸ் நடைபெற இருக்குது. விருப்பப்படக்கூடியவங்க இந்த வகுப்பில் இணைந்து சேரக்கூடியவங்க இல்லை இந்த வகுப்பு தேவைப்படக்கூடியவங்க மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கு. சரிங்களா? ரைட், நாம் இந்திய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ். சரிங்களா? இங்கே மைன் அவேர்னஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் கன்னி வெடிகளை குறிக்கிறது. சரிங்களா? அதாவது போர் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரி நாட்டு வீரர்களை தாக்குதல் நடத்துவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பூமிக்கு அடியில் வந்து கன்னி வெடிகளை புதைச்சி வைப்பாங்க. அந்த கன்னி வெடிகளில் நம்ம தெரியாமல் நம்மளுடைய காலோ இல்லை நம்மளுடைய வாகனங்களோ படும்போது வெடித்து சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உயிரிழப்பு, கைகால் இழப்பெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உலகினுடைய பல்வேறு போர் நடைபெற்ற நாடுகளில் போர் முடிந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மண்ணுக்குள்ள புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கன்னி வெடிகள் இன்னும் பாதி செயலிழக்கப்படாமல் இருக்குது. இதன் காரணமாக அப்பாவி பொதுமக்கள் அதில் சிக்கி இறந்து போகக்கூடியது, உடல் உறுப்புகள் இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அந்த அடிப்படையில் கன்னி வெடிகள் குறித்த ஒரு புரிதலை உலக நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தி அந்த பூமிக்கு அடியில் இன்னும் செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த அகற்றப்படாமல் இருக்கக்கூடிய அந்த கன்னி வெடிகள் எல்லாம் நீக்குவது குறித்த ஒரு புரிதலை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஏப்ரல் 4 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட் இன் பீஸ், இன்வெஸ்ட் இன் மைன் ஆக்ஷன். அமைதியில் முதலீடு செய்யுங்கள், சுரங்க நடவடிக்கையில் முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட், ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே மைன் அப்படிங்கும்போது சுரங்கங்கள், சுரங்கங்களில் வேலை பார்க்கக்கூடிய அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு தினமாகவும் இது அனுசரிக்கப்படுவதாக ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு விதத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கன்னி வெடிகளுக்கு அது குறித்த ஒரு புரிதலுக்கான, அது குறித்த அகற்றுதலுக்கான தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 4 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் மெரிடைம் டே. சரிங்களா? அதாவது இந்தியாவில் தேசிய கடல்சார் வணிகத்தினுடைய அடுத்த கட்ட நிலைகள் குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக கடல்சார் வணிகத்தில் இன்னும் அடுத்த கட்ட லெவலை நோக்கி போகிறதுக்காக முன்னேற்றம் அடை செய்வதற்காக வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்தியாவில் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான தினமாக ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த தேசிய கடல்சார் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறேன். அது 1919 இது ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய மும்பையிலிருந்து ஒரு நீராவி கப்பல் கிளம்பி லண்டனுக்கு போகிறது. அந்த கப்பலினுடைய நினைவாக அந்த பயணத்தை நினைவு கூறுவதற்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏப்ரல் 5ஆம் தேதியை நம்ம தேசிய கடல்சார் தினமாக அனுசரிக்கிறோம். இந்தியா நீண்ட கடற்கரை பெற்றிருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இருக்குது. உள்நாட்டு நீர் போக்குவரத்து மற்றும் இந்தியாவிலிருந்து உலகினுடைய பல்வேறு நாடுகளுக்குமான வாணிபம் மற்றும் இன்ன பிற தேவைகளுக்காக பார்த்தீங்கன்னா கப்பல்கள் இயக்கப்படுகிறது. அதனுடைய அந்த எண்ணிக்கை அதிகரிப்பது, மக்களுக்கு மத்தியில் உள்நாட்டு நீர் போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்துவதற்காக தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 5 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெரிடைம் இந்தியா எம்பவரிங் ப்ராக்ரஸ். கடல்சார் இந்தியா மேம்படுத்தும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இதற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட், அப்போ நம்ம விளையாட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தெரிவிக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேசிய கடல்சார் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 1919 இதே ஏப்ரல் 5ஆம் தேதி இந்தியாவிலிருந்து முதல் முறையாக ஒரு நீராவி கப்பல் மும்பையிலிருந்து கிளம்பி லண்டனை நோக்கி சென்றதை நினைவுறுவதற்காக நாம் இந்த தினத்தை அனுசரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீர்வழி போக்குவரத்தில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் மத்தியில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து குறித்த ஒரு புரிதலை ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மெரிடைம் இந்தியா எம்பவரிங் ப்ராக்ரஸ். சரிங்களா?
அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 இன்டர்நேஷனல் கன்சைன்ஸ் டே அனுசரிக்கப்படுகிறது. கன்சைன்ஸ் அப்படிங்கிறது மனசாட்சி, சரிங்களா? அதாவது சர்வதேச மனசாட்சி தினம், சரிங்களா? நம்ம கூட சில நேரங்களில் நம்மளுடைய நண்பர்கள்ட்ட கோபத்தில் கேட்போம், என்ன கேட்போம், உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஏதாவது சண்டை சச்சரவு வரும்போது என்ன, அதாவது மனிதன் மற்ற யாருக்கும் பயப்படுறாங்களோ பயப்படல, தன்னுடைய மனசாட்சிக்காவது ஒரு உண்மையான ஒரு நபராக, ஒரு நேர்மையான நபராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கிறோம். அந்த அடிப்படையில் மனசாட்சி குறித்த மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே என்ன ஒரு நல்லவர்களாக, ஒரு நேர்மையானவர்களாக, மற்றவங்களுக்கு எதுவும் இடையூறு செய்யாதவங்களாக, ஊறு செய்யாதவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த சர்வதேச மனசாட்சி தினம் அப்படிங்கிறது ஐநாவால் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக ஏப்ரல் 5 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்வென்டிங் பீஸ் வித் யூத், சரிங்களா? இளைஞர்களோட அமைதியை மறுவரை செய்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம், சரிங்களா? ரைட். அப்போ ஏப்ரல் 5 அப்படிங்கிறது சர்வதேச அளவில் மக்களுக்கு மத்தியில் மனசாட்சிக்கு உண்மையுள்ளவர்களாக, நேர்மையுள்ளவராக விளங்க வேண்டும் அப்படிங்கிற குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக சர்வதேச மனசாட்சி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால் ரீஇன்வென்டிங் பீஸ் வித் யூ, சரிங்களா? அடுத்து ஏப்ரல் 6 என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ், சரிங்களா? இந்த வளர்ச்சி மற்றும் அமைதியை ஏற்படுத்துவதற்காக விளையாட்டை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு புரிதல், சரிங்களா? இன்னைக்கு விளையாட்டுக்கு சண்டை போடக்கூடிய நாடுகள்லாம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விளையாட்டின் மூலமாக மக்களுக்கு மத்தியில், நாடுகளுக்கு மத்தியில் ஒரு வளர்ச்சியும் அமைதியும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யணும்னு சொன்னால் ஐநா இந்த ஏப்ரல் 6 சர்வதேச விளையாட்டு தினமாக அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டு அப்படிங்கிறது குறிப்பாக பெறக்கூடிய இளம் தலைமுறை மத்தியில், சின்ன கிட்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஏதோ விளையாட்டு அப்படின்னா மொபைல் ஃபோனில் கூட்டம் கூட்டமாக உட்காந்து விளையாடக்கூடிய விளையாட்டாக மாறி இருக்கே தவிர மைதானத்துக்கு போய் விளையாடணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறாங்க. உடல் உழைப்பு அப்படிங்கிறது, அதாவது விளையாடுவதன் மூலமாக உடலுக்கு பல்விதமான நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது, கெட்ட கொழுப்பெல்லாம் எரியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நடப்பு நிகழ்வுலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். உலகத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் பருமனால் பாதிக்கப்படக்கூடிய சிறார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சரியான முறையில் கிரவுண்டில் போயோ விளையாடாததன் காரணமாக வீட்டிலே உட்காந்து மொபைல் ஃபோன் பார்க்குறது, மொபைல் ஃபோன்லேயே விளையாடுது. இதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த உடல் பருமன்லாம் ஏற்படுகிறது. அத்தகைய சூழல்ல இருந்து மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதற்காக இளம் தலைமுறை மத்தியில் விளையாட்டு குறித்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக விளையாட்டின் மூலமாக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு அன்பையும் அமைதியையும் ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஐநாவால் ஆண்டுதோறும் இந்த தினம் ஏப்ரல் 6 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பில்டிங் பிரிட்ஜஸ் பிரேக்கிங் பேரியர்ஸ், அதாவது உலக நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நாடுகளுக்கு மத்தியில் ஒரு நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விளையாட்டு அமையணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி இதுக்கான கருப்பொருள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாங்களா? ரைட். அப்போ ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநாவில் ஏப்ரல் 6 சர்வதேச விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா? ரைட். அடுத்து நாம் அப்படி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் ஏற்கனவே கணித்ததை விட சற்று குறையும் அப்படின்னு சொல்லி மூடிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சர்வதேச நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கணிச்சிருக்கிறாங்க. அதாவது RBI கணிப்பாங்க, உலக வங்கி கணிப்பாங்க, IMF கணிப்பாங்க. அதுபோல் உலகினுடைய சர்வதேச நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வெவ்வேறு நாடுகளினுடைய அந்த வளர்ச்சியை கணிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மூடிஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் இந்தியாவினுடைய வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே 6.8% இருக்குன்னு சொல்லி முன்னால் கணிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மேற்காசியால் நடைபெறக்கூடிய போர் இருக்கு இல்லையா, அதாவது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையே நடைபெறக்கூடிய போர், இந்த போரின் காரணமாக பல்வேறு உலக நாடுகளையும் பார்த்தீங்கன்னா எரிபொருள் தட்டுப்பாடெல்லாம் ஏற்பட்டு இந்தியாவில் நம்ம அதை தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதன் காரணமாக பல்வேறு ஹோட்டல்கள் அடைக்கப்படுகிறது. ஒரு சில உணவகங்களில் உணவு பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த போரின் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6% குறையும் சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்துச்சுங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாட பொருட்களுடைய விலைகள் உயர்வதன் காரணமாக பணவீக்கம் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக மூடிஸ் கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம், சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் இந்த மேற்காசிய போரின் காரணமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார வளர்ச்சி ஏற்கனவே கணித்த 6.8% விட 6% குறையும் சொல்லி மூடிஸ் நிறுவனம் மறு கணக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். விலைவாசி உயர்வதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பணவீக்கமும் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக அவங்க கணிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? ரைட். அடுத்து நான் அவருடைய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் INS அரிதமா, சரிங்களா? அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அணுசக்தியில் இயங்கக்கூடிய ஏவுகணைகளை, அதாவது எதிர்நாடுகளுடைய நீர்மூழ்கிகள் எல்லாம் தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலான
அரிதமான் கப்பல் படையில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா பல கட்ட சோதனைகளுக்கு அப்புறமாக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாங்களா. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல 2016ஆம் ஆண்டு ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படிங்கக்கூடிய முழுக்க அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் வந்து கப்பல் படையில் இணைத்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்து 2024 பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அரிகாட் இணைத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த 2 கப்பல்களையும் விட கூடுதலாக திறன் வாய்ந்ததாக தற்பொழுது எது மேம்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா 3வது போர் கப்பலாக நீர்மூழ்கி கப்பலாக அணுசக்தி நிலைமுறை கப்பலாக எது வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த ஐஎன்எஸ் அரிதமான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பலகட்ட சோதனைகளுக்கு அப்புறமாக இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்திய கடற்படையில் இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் சீனா இந்த நாடுகளில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூக்ளியரில் இயங்கக்கூடிய அந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் சப்மரைன்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவும் அந்த வரிசையில் ஏற்கனவே இணைஞ்சாச்சு. இப்போ கூடுதலாக தன்னுடைய வலிமையை மேலும் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அவனுக்கு தகவல் என்னன்னு சொன்னால் முழுக்க உள்நாடு தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய அணுசக்தி நீர்மூழ்கி எதிர்ப்பு, சரிங்களா, அணுசக்தியில் இயங்கக்கூடிய ஏவுகணை தாங்கி 3வது நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் அரிதமான் இந்திய கடற்படை இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது பல்வேறு சோதனைகளுக்கு அப்புறமாக அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். 2016 ஐஎன்எஸ் அரிஹந்தும் 2024 ஐஎன்எஸ் அரிகாட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா இணைத்துக் கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமாக தற்பொழுது 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலாக அரிதமான் கப்பல் படை இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்குது. உலகத்துல அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு அப்புறமாக அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை பெற்றிருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த நாள் பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா சிபிஎஸ்இ தன்னுடைய பள்ளி பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து எதிர்வரக்கூடிய கல்வியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்துங்களா. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அதன் அடிப்படையில் புதிய தேசிய கல்வித்திட்ட நடைமுறையின்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த 2026-27 கல்வியாண்டில் இருந்து தங்களுடைய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு 3 மொழிகள் கட்டாயமாக கற்பிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த விதிமுறையை கொண்டு வராங்க. அதுல அந்த 3 மொழிகள்ல 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்கணும். 3வது மொழி அது இந்திய மொழியாக இருக்கலாம், இல்லை நீங்க வெளிநாட்டு மொழி தேவைப்பட்ட அது கூட என்ன பண்ணலாம் சொன்னா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதிமுறை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா 9ஆம் வகுப்புல இருந்து கணிதம் மற்றும் அறிவியலை வந்து 2 விதமான கல்விகளை அவங்க வழங்க இருக்கிறாங்க. ஒன்று அடிப்படை, அதாவது கட்டாய அடிப்படை பாடம். இது எல்லா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணி ஆகணும்னு சொன்னா கண்டிப்பா படிச்சுதாகணும், அதுல டெஸ்ட் எழுதி ஆகணும். அதுபோக மேம்பட்ட பாடத்திட்டம் விருப்பப்படக்கூடியவங்க அட்வான்ஸா எனக்கு தெரிஞ்சுக்கணும் தேவைப்படக்கூடியவங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா இதுல தனிப்பட்ட முறையில் ஒரு தேர்வு எழுதிக்கலாம். இது மதிப்பெண் பட்டியலில் சேராது. நீங்க இதுல ரொம்ப ஸ்பெஷலா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில தேர்வு நடத்தி சர்டிபிகேட்லாம் கொடுப்பாங்க. இதையும் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கல்வியாண்டுல இருந்து அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அப்ப நம்ம திரும்ப தகவல் என்னன்னு சொன்னா சிபிஎஸ்இ தன்னுடைய பள்ளி பாடத்திட்டத்துல நடப்பு கல்வியாண்டுல இருந்து 6ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு என்ன பண்ணுதாங்கன்னு சொன்னா 6ஆம் வகுப்புல இருந்து மும்மொழி கல்வியை கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல 2 இந்திய மொழிகள் கண்டிப்பாக படித்தாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். கூடுதலாக 3வது இந்திய மொழியாக இல்ல வெளிநாட்டு மொழிகளாக இருக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னா 9ஆம் வகுப்புல இருந்து அறிவியல் மற்றும் கணிதத்துல 2 ஸ்டேஜாக அவங்க பாடங்களை நடத்த இருக்கிறாங்க. அதுல அடிப்படை பாடங்கள் இருக்குது, அது கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்டும் படிச்சாகணும். அதுபோக மேம்பட்ட கல்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேவைப்படக்கூடியவங்க அது தேர்வு எழுதி தனி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசி. அந்த வாஷிங்டன் டிசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா மேயருக்கான தேர்தல் நடைபெறுது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறுகிறது. அந்த அடிப்படை தற்பொழுது எதிர்வரக்கூடிய நவம்பர்ல தான் தேர்தல் நடத்தப்பட இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி இந்த 2 தான் மெயினான கட்சியாக இருக்குது. இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னா கட்சியில ஒரு கட்சி சார்பில் போட்டிடணும் அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க மட்டும்தான் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அன்ன போஸ்டா இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன பண்ணலாம்னு சொன்னா அவங்க தேர்தலில் போட்டிடுவாங்க. கூடுதலாக இன்னும் ஒரு சில நபர்கள் அந்த கட்சிக்குள்ளே நாங்களும் போட்டியிட விருப்பப்படணும் அப்படின்னு சொல்லும்போது கட்சிக்குள்ள உள்கட்சி தேர்தல் நடத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்பாளர் அந்த கட்சி தேர்ந்தெடுக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனநாயக கட்சி சார்பில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய ரினிஸ் சம்பத் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னா போட்டியிட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்துங்களா. அதுபோக இந்த கட்சியில கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் 2-3 நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த மேயர் தேர்தல் நிற்பதற்காக அவங்களும் போட்டியிட தயாராக இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு மத்தியில் உள்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு இதுல யார் வின் பண்ணுவாங்களோ அவங்க ஜனநாயக சார்பில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இந்த மேயருக்கான தேர்தலை போட்டியிடுவாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, வாஷிங்டன் மேயர் தேர்தலை போட்டியிடுவதன் மூலமாக தெற்காசியாவிலிருந்து ஒரு பெண்மணி முதல் முறையாக அந்த நகரத்துக்கான மேயர் தேர்தலை போட்டியிடக்கூடிய நபராக ரினி சம்பத் வந்து வரலாறுகளில் இடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ரினி சம்பத்தினுடைய பெற்றோர் வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டாங்க. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. இந்த ரினி சம்பத் வந்து அங்கதான் படிச்சு வளர்ந்து தற்பொழுது அங்க வந்து அரசு ஒப்பந்ததாரராக இருக்கிறாங்க.
இத்தகைய சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயக சார்பில் அவங்க என்ன பண்ண இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாஷிங்டன் டிசி தலைநகரத்தினுடைய அந்த மேயர் தேர்தலை போட்டியிட அவங்களும் ஜனநாயக சார்பில் ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். உள்கட்சி தேர்தலில் பெரும்பாலும் இவங்க தான் வின் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தேர்தலில் போட்டியிட்டு அங்கேயும் இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கூடிய விரைவில் வாஷிங்டனுடைய மேயராகவும் பொறுப்புக்கு வரலாம். சரிங்களா? ரைட். அடுத்து என்சிஆர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றிய கல்வி அமைச்சகம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நிகர்நிலை, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய ஆட்டோனமஸ் இருக்குல்ல, நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கான அந்தஸ்தை வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்துங்களா. என்சிஆர்டி தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாட்டினுடைய பள்ளி பாடத்திட்டங்கள் மற்றும் கற்றல் கற்பித்தலுக்கான நடைமுறைகளை வகுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பாக இருக்குது. இப்போ இந்த அமைப்புக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கான அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்குங்களா. இதன் மூலமாக இவங்க என்ன பண்ணலாம்னு சொன்னால் சொந்தமாக படிப்புகளை நடத்தி சொந்தமாக மதிப்பெண் சான்றிதழ்களை பட்டங்களை வழங்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அதாவது இதர பல்கலைக்கழகங்கள்ல நடத்தப்படாத தற்பொழுது ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டங்களை இவங்க நடத்தி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பட்டங்களை வழங்குவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த டினோவா பிரிவு அப்படிங்கிற கேட்டகரியில இவங்களுக்கு வந்து இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகமான அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா முழுக்க ஒரு 6 இணை நிறுவனங்கள் இருக்குது. அதாவது அஜ்மீர், போபால் 2, புவனேஸ்வர், மைசூர், ஷில்லாங்ல இந்த ரீஜனல்ல இருக்கக்கூடிய அந்த பிராந்திய இணை நிறுவனங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல இதற்கு முன்னாலே இந்த கல்வி நிறுவனங்கள் தங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஒரு சில பாடத்திட்டங்களை நடத்திட்டு வந்தாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா புதிய பாடத்திட்டங்களை நடத்தி தேர்வு நடத்தி தனியாகவே சர்டிஃபிகேட் பட்டங்களை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அப்ப தன்னோட தகவல் என்னன்னு சொன்னா என்சிஇஆர்டிக்கு ஒன்றிய கல்வி அமைச்சகம் யுஜிசியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கான அந்தஸ்தை வழங்கியிருக்கிறாங்க. இதன் மூலமாக தனித்துவமான பாடப்பிரிவுகளில் அவங்க என்ன பண்ணுறான்னு சொன்னா கல்வியை வழங்கி தனித்துவமான பட்டங்களை வழங்க முடியும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த நான் பார்க்கக்கூடிய தகவல் சொன்னா பாரதி ஏர்டெல் நிறுவனம் நமக்கு தெரியும். ஏர்டெல் நிறுவனம் இந்தியா மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆப்பிரிக்காவில் ஒரு சில நாடுகளில் அதுபோக பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை மற்றும் வங்கதேசம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா நெட்வொர்க் சேவை வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சற்றேறக்குறைய அந்த வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக உலக அளவில் 65 கோடியை கடந்திருக்கிறது. இதன் மூலமாக உலக அளவில் 2வது மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக பாரதி ஏர்டெல் வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்துங்களா. உலக அளவில் 65 கோடிக்கும் மேலான அதிகமான வாடிக்கையாளர்கள் உலகினுடைய 2வது மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக எது வரலாறுகள் இடம் பிடிச்சிருக்குன்னா பாரதி ஏர்டெல் இந்தியா, ஆப்பிரிக்கா, வங்கதேசம், இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளில் இவங்க தங்களுடைய நெட்வொர்க் சேவை வழங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த நான் பார்க்க தகவல்னு சொன்னா மித்ரா திட்டம் யாருக்கானது அப்படின்னு சொன்னா விண்வெளி வீரர்களுக்கானது, இஸ்ரோவினுடைய திட்டம். சரிங்களா? அதாவது விண்வெளி வீரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ககன்யான் திட்டத்தின் அடிப்படையில் வந்து ஸ்பேஸுக்கு வீரர்கள் அனுப்ப இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் பல்வேறு நிலவுக்கோ இல்லை செவ்வாய்க்கோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வீரர்கள் அனுப்பலாம். அத்தகைய சூழ்நிலையில வீரர்கள் தங்கி பயிற்சி பெறுவதற்கான ஒரு மன மற்றும் உடல் வலிமை பெறுவதற்காக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மித்ரா திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா லடாக்ல இருக்கக்கூடிய லேல நடத்தப்படுகிறது. அந்த லடாக் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பேஸ்ல வேற கிரகங்கள் இருப்பதற்கான அத்தகைய ஒத்த சூழ்நிலை அது பெற்றிருக்கிறது. அந்த குறைந்த வெப்பநிலை, ஒரு தனிமை மற்றும் உடல்நிலை இயல்பாக செயல்படுவதற்கு ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் திசுக்களுக்கு இல்லாமல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போன்ற பல்வேறு சோதனைகளை அவங்க செஞ்சு பார்ப்பதற்கு ஒரு ஏதுவான இடமாக எது இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த லடாக் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கடல் மட்டத்தில் சற்று இருக்கிற 3500 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த லடாக்ல வீரர்கள் தங்கி பயிற்சி பெறுவதற்கான ககன்யான் திட்டத்தில் 4 வீரர்கள் இருக்கிறாங்களே அவங்க தங்கி பயிற்சி பெறுவதற்காக இஸ்ரோவால இந்த மித்ரா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா செர்பியாவில் நடைபெற்ற WTT யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி. இதுல 2 பிரிவுகளில் தமிழகத்தை சார்ந்த வீரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா பதக்கங்களை கைப்பற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 17 வயது பிரிவில் தமிழ்நாட்டினுடைய நிக்கில் மேனன் வெள்ளியும், 19 வயது பிரிவில் தமிழ்நாட்டினுடைய ஸ்ரேயா ஆனந்த் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா வெள்ளியும் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? செர்பியாவில் நடைபெற்ற WTT யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி 17 வயது பிரிவில் தமிழகத்தினுடைய நிக்கில் மேனன் வெள்ளியும், 19 வயது பிரிவில் தமிழகத்தினுடைய ஸ்ரேயா ஆனந்த் வெள்ளியும் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏப்ரல் 4 வந்து உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னா கன்னி வெடிகள் குறித்த
புரிதலுக்கான விழிப்புணர்வுக்கான ஒரு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இந்த ஆண்டுக்கான தீம் என்னன்னு சொன்னா இன்வெஸ்ட் இன் பீஸ், இன்வெஸ்ட் இன் மைன் ஆக்ஷன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேசிய கடல்சார் தினம், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை அதிகரிப்பது குறித்த ஒரு புரிதலை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் இது ஏப்ரல் 5 அனுசரிக்கப்படுகிறது. 1919 ஏப்ரல் 5 இந்தியாவிலிருந்து முதல் முறையாக நீராவி கப்பல் ஒன்று வந்து லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டதை நினைவு கூறுவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் மரிடைம் இந்தியா எம்பவரிங் ப்ராக்ரஸ். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சர்வதேச மனசாட்சி தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 5 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரீஇன்வென்டிங் பீஸ் வித் யூத். சரிங்களா? அடுத்து விளையாட்டு குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் இளம் தலைமையில் ஏற்படுத்துவதற்காக சர்வதேச விளையாட்டு தினம் இன்றைய தினம் ஏப்ரல் 6 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் பில்டிங் பிரிட்ஜஸ் பிரேக்கிங் பேரியர்ஸ். சரிங்களா? அடுத்த பார்த்த வகையில் என்ன அப்படின்னு சொன்னா மேற்காசிய போரின் காரணமாக நடப்பு நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி முன்னர் கணித்த 6.8 குறைந்து 6 இருக்கும் அப்படின்னு சொல்லி மூடிஸ் நிறுவனம் கணிச்சிருக்கிறாங்க. அதுபோக விலையேற்றத்தின் காரணமாக பணவீக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அணுசக்தியில் இயங்கக்கூடிய 3வது நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் சரிதமான் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 2016 முதல் கப்பல் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அரிஹன், 2024 ஐஎன்எஸ் அரிஹட், தற்பொழுது 2026 ஐஎன்எஸ் சரிதமான். உலகத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா போன்ற நாடுகளுக்கு அப்புறமாக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை பெற்றிருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்துச்சிங்களா. அடுத்து சிபிஎஸ்சி வரக்கூடிய கல்வியாண்டில் இருந்து 6ஆம் வகுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்து 9ஆம் வகுப்புலேருந்து கணிதம் மற்றும் அறிவியல்ல 2 ஸ்டேஜாக கொண்டு வராங்க. ஒன்று கட்டாய அடிப்படை பாடம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாடம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? அடுத்த நான் பார்த்தவர்கள் சொன்னால் வாஷிங்டன் மேயருக்கான தேர்தலில் ஜனநாயகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்காக தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ரினி சம்பந்த் வந்து தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். இதன் மூலமாக அமெரிக்காவுடைய தலைநகர தேர்தலில் போட்டியிடும் அப்படிங்கிறதா தெற்காசிய பெண்ணாக அவங்க வரலாறுகளை இடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்துங்களா. அடுத்து மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சகம் என்சிஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்க பிரத்யேகமான பாடத்திட்டங்களில் தனிப்பட்ட முறையில் பட்டங்களை வழங்க முடியும் அப்படிங்கிறத நாம் இந்த பார்த்தோம். இந்தியாவில் அவங்களுக்கு 6 இணை நிறுவனங்கள் இருக்குது. அஜ்மீர், போபால், புவனேஸ்வர், மைசூர், ஷில்லாங்கில் இந்த இருக்கக்கூடிய அந்த பிராந்திய அலுவலகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிகர்நிலை அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்துங்களா. 65 கோடிக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை பற்றி உலகினுடைய 2வது மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக பாரதி ஏர்டெல் நிறுவனம் வரலாறுகளை இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்தியா, ஆப்பிரிக்கா மட்டுமில்லாமல் வங்கதேசம், இலங்கையிலும் இதனுடைய சேவைகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து விண்வெளி வீரர்களோட உடல் மற்றும் மன வலிமையை மேம்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா மித்ரா அப்படிங்கிற பேரில் ஒரு திட்டத்தை இஸ்ரோ வந்து லடாக் லேல தொடங்கியிருக்கிறாங்க. அதான் 3000 மீட்டர் கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உயரத்தில் வீரர்கள் என்ன மாதிரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பரிசோதித்து பார்ப்பதற்காக. ஏன்னா இதே ஒத்த சூழ்நிலை வேற கிரகங்களில் காணப்படுகிறது. நிலம் மற்றும் செவ்வாய் போன்ற பகுதிகளில் ஸ்பேஸுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு சூழல் அவங்க வாழ்ந்து பழகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பயிற்சிகள் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். செர்பியாவில் நடந்த WTT யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் 17 வயது பிரிவில் தமிழகத்தினுடைய நிக்கில் மேனன் வழியும் 19 வயது ஸ்ரேயானந்த் வழியும் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கன்சல்ட் கலந்துக்கிடுங்க. உங்களோட வேரியபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.